3-4 தினங்களாக தான் சீமான் அவர்கள் வந்து விருப்பப்பட்டு தான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து என் கூட உறவு வச்சுக்கினாங்க, என் கூட பழகினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 2023 கமிஷனர் அலுவலகத்தில் நானும் விஜயலட்சுமி அவர்களும் புகார் கொடுக்குறப்ப அந்த புகாருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறப்ப மீடியா முன்னாடி வந்து கவுண்டர் கொடுக்குறப்பெல்லாம் வந்து அவள் யாருன்னே தெரியாது, என் கூட நடித்தவ, அவள் என் கூட வந்து ஹெல்ப் கேட்டவ அப்படின்னு தான் பேசினார். ஆனால் இப்போ தான் வந்து பணம் கொடுத்தா என் கூட வந்து படுத்தா அப்படின்னு வந்து ஒரு பொது வழியில் ஒரு பெண்களை எப்படி வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாதோ அதுக்கு மேலே தரம் தாழ்ந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். இதுவே வந்து ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு தமிழ்நாட்டு, நான் வீரலட்சுமி கிடையாது, தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ் மக்களும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு உதவிக்காக சீமான் அவர்களை போய் நாடின பொண்ணுக்கு உதவி செஞ்சு நீ அமுச்சு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவருக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி காதலிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பேசுறதுக்கு பிரகாரம் அவங்க கிட்ட இருந்தது பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறீங்க, உடைமைகளை வாங்கியிருக்கிறீங்க, அவங்க கிட்ட இருக்கிற வந்து நகைகளை பறிச்சிருக்கிறீங்க, அவங்க கற்பை வந்து சூறையாடி இருக்கிறீங்க. இது சம்பந்தமா அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியா அவங்க வாழ்ந்து திருமணமாகி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணமாகி நீ கணவன் மனைவியா வாழறீங்க. வாழ்ந்ததுக்கு பிரகாரம் நீங்க வந்து தேன்மொழின்ற ஒரு பெண்ணு கூட வந்து நீங்க தொடர்பில் இருக்கிறத விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து உங்ககிட்ட பேசினா அப்பதான் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த வேறுபாட்டுல மூலியமா நீங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறீங்க. அப்பவும் வந்து அவங்க வந்து 2011 வந்து புகார் கொடுக்குறாங்க வல்சரவங்க கால நிலையத்தில். அந்த புகாருக்கு தான் வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்யறப்ப தடா சந்திரசேகரன் அவர் இப்ப மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த ஐயா சொல்லி தான் சீமான் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து வராங்க, நீ உன்னோட புகாரை வந்து நீ திரும்ப பெறலன்னா அரசியல்ல வந்து அவர் வந்து மிகவும் மோசமான நிலையில வந்து தள்ளப்படுவாரு. அதனால நீ உன் கணவன் தானே, நீ கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கல, உன் கணவருக்கு எதிராக நீ புகார் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அக்காவை மூலச்செலவை செஞ்சு அந்த புகாரை வந்து திரும்ப பெற வச்சிருக்காங்க.